ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரையும் சத்குருநாதனையும் மனம் மொழி மெய்களால் நன்கு வணங்கி திருக்குறள் பொருட்பாலில் காலம் அறிதல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கருத்துக்களை இயன்றவரை சிந்திப்போம். இதற்கு முன்பால் வலி அறிதல், ஒரு அரசன் அல்லது தலைவன் வலிமையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய வலிமை என்ன, எதிராளியினுடைய வலிமை என்ன, தன்னுடன் இருப்பவர்களின் வலிமை என்ன, அந்த வலிமையை அறிந்து எப்படி செயல்பட வேண்டும், ஸ்ட்ரெங்த் அசஸ்மெண்ட், அது நன்றாக சொன்னார். இந்த அதிகாரத்துல காலம் அறிதல், வலிமை மட்டும் இருந்தா போதாது. வலிமையெல்லாம் சரியா இருக்கு, நமக்கு நல்ல வலிமை இருக்கு, உடன் இப்போ எல்லாமே அனுகூலமான மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு செயலை எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியம். இங்க சொல்லப்படுற கான்டெக்ஸ்ட், உரையாசிரியர்கள்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு அரசன் படையெடுத்து செல்லும் பொழுது எந்த காலத்துல படையெடுத்து செல்லணும். இப்போ டிஃபென்ஸ்ங்கிறது வேற, எதிராளி படையெடுத்து வந்துட்டான் இவங்க போய் சண்டை போடுறதுங்கிறது வேற. ஆனா இவங்களா கிளம்பி போருக்கு போகும் பொழுது அந்த படையெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. அந்த வீரர்கள் போறாங்களே, கடும் குளிர்ல பனியில உணவு வசதிகள்லாம் சரியா இல்லாம படை சீக்கிரமா சோர்ந்து போயிடும். உரிய வசதிகள்லாம் சரியா பண்ணாம, அப்ப காலம் அதுக்கு அனுகூலமா இருக்கணும். ஒண்ணும் இல்ல, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தணும் அப்படின்னா கூட எந்த சீசன்ல நடத்துறது, எந்த இடத்துல நடத்துறதுலாம் பாக்குறாங்க இல்லையா. முக்கியமா சீசன். ஒரு இடத்துக்கே நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கே போறோம், ஒரு யாத்திரையே போறோம்னா கூட எந்த காலத்துல போறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சீசன், இந்த பருவம் அப்படிங்கிற ஒன்னே நம்மளாம் மறந்துட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா இயற்கை ரொம்ப அழகா அந்த ருத்து, அந்த சீசன் படிதான் வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், அழகா அது போயிட்டே இருக்கு. நாம என்ன பண்றோம்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு, இந்த மழை பெய்யறது இயல்பு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இயல்பு வாழ்க்கையை மழை பாதிக்கிறது. மழை பாதிக்கல, மழை இயற்கை, வெயில் இயற்கை. நமக்கு அதோட ஒத்திசைவோடு வாழ தெரியல. அதனால நம்ம இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் தான் நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மரம் குறிப்பிட்ட காலத்துலதான் அது பழுக்கும், காய்களை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும், விடுறது இல்லை. அதுக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சு எப்படியோ அதை வருஷம் முழுக்க எல்லாம் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். டிசம்பர் மாசத்துல டிசம்பர் பூ அப்படின்னு ஒண்ணு பூக்காது, மே மாசம் பூக்காது. எல்லாமே இயற்கையில பாத்தீங்கன்னா அதோட அழகா அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அதுபடிதான் நடக்குது. அதனாலதான் அதுல ஒரு ரிதம் இருக்கு. அழகா அதுவே தன்னை சரி செய்து பாத்தீங்கன்னா ஒரு இலை கூட இல்லாம இலையுதிர் காலம், அழகா அதுக்கப்புறம் வசந்த காலம், பனிக்காலம், எல்லா காலமே அதுக்குன்னு அழகு இருக்கு, அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணவு கூட மாறணும். அப்படிதான் பெரியவங்க வச்சிருந்தாங்க. கோவில்கள்ல இந்த சுவாமிக்கெல்லாம் படைக்கிற நைவேத்தியம் கூட ருத்துச்சரியாப்படி மாறும். இப்ப வெயில் காலத்துல என்ன சாப்பிடணும், மழை காலத்துல என்ன சாப்பிடலாம் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லா நாளும் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஒரே மாதிரி இருக்காது.
இப்ப வந்து அந்த அந்த காலத்தை அனுசரிச்சு நம்முடைய வாழ்க்கையோட ரித்தமையும் நம்ம எப்படி வச்சுக்கணும். காலம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த காலம் பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னே போட்டிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மார்ச் டு செப்டம்பர் அந்த விண்டோ, பிப்ரவரிக்கு அப்புறம் வாங்க. இப்ப நான் எவ்வளவு பெரிய பக்தையா இருந்தாலும் இப்ப உடனே நான் போய் கேதார்நாத்ல இருக்கிற சிவனை தரிசனம் பண்ணியே தீர்வேன்னா கோவில் திறந்திருப்பாங்களா? கேதார்நாத் எப்ப திறந்திருக்கும்னா அக்ஷய திருத்தியிலேருந்து தீபாவளி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் அங்க போக முடியாது. அப்ப காலம் இருக்கு. ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு எந்த டைம்ல போகிறது. ஒரு வீட்டுக்கே போறோம், ஒரு இடத்துக்கே போறோம்னா எந்த டைம் போனா கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு போறது. அதாவது எல்லாமே வாழ்க்கையில எடுத்தேன் கவுத்தேன்னு பண்றது, திடீர்னு போய் நிப்பேன், திடீர்னு இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன், அதெல்லாம் ஒரு சில இடத்துலதான் ஒர்க் ஆகும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தப்பான நேரத்துல போய் நிறைய ப்ராப்ளம்ல மாட்டிப்போம். எப்ப போகிறது, எப்ப அனுகூலமான நேரம் அப்படின்னு தெரிந்து கொண்டு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. பரமார்த்தானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, அதாவது அதிதி சத்காரம், விருந்தாளிகளுக்கெல்லாம் உணவளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தர்மம் தான். சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க உணவு. ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம அதிதியா போறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு வசதிகள் இருக்கு, இவ்வளவு கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பெட்டர், இன்னைக்கு எல்லாருமே அவசர உலகத்துல இருக்காங்க இல்லையா? அப்ப இன்னும் பெட்டரா அதை வந்து செய்ய முடியும். திடீர்னு போனா எல்லாருக்குமே இந்த நெருக்கடிக்கு ஆளாகும் போது தான் நிறைய நேரம் சிக்கல்கள் வருது. வந்து அதிதிக்கு நம்ம உணவிடணுங்கிறது உண்மை. ஆனா நம்ம அதிதியா போகும்போது கொஞ்சம் இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும் நமக்கு. வந்து எந்த நேரம் போறது, இப்போ எல்லாரும் ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்பிட்டு இருக்க நேரம் போய் நம்ம அவங்கள்ட்ட போன்ல பேசுறது கூட நிறைய பேருக்கு அதுவே தெரியறது இல்ல. எத்தனை மணிக்கு பேசலாம், ஒரு நமக்கு தூக்கம் வராது, நம்ம 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்போம்னா 10 மணிக்கு மேல போன் பண்றது, அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பண்றாங்க. அது ஒரு தப்புன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா 9-10 மணிக்கு தூங்குவாங்க. இப்ப தூங்குற டைமா இருக்குமோ, இப்ப எழுப்பலாமா, இப்ப போன் பண்ணலாமா, இப்ப ஆபீஸ்க்கு, அந்த மாதிரி சிந்தனையே கிடையாது. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் இருக்கு, நீ மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கேன் ஐ கால் நவ், இஸ் இட் குட் டைம் டு டாக் அப்படின்னு கேட்டு பேசலாம். அதுவே தெரியுது. காலம் அறிதல்ங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சா அவ்வளோ விஷயத்துல நம்ம வந்து இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும், இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்ம பெரியவங்க வந்து நம்முடைய வாழ்க்கை காலம் ஒரு 100 வருஷம் அப்படின்னு வச்சா கூட மேக்சிமம் அது முதல் கால் பகுதி வந்து நீ நல்லா படிக்கணும்ப்பா. படிக்கிற தவிர வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. முதல் 25 வருஷம் வந்து என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த காலத்து வேத பாடசாலைகள்லாம் சாப்பாடு கூட வந்து டேஸ்டே இல்லாம அவனுக்கு கவனம் முழுக்க படிப்புல இருக்கணும். இப்ப அப்படி கிடையாது. என்ஜாய்மெண்ட், 6th ஸ்கூல் பசங்களே எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டாமா? அதுக்கு நடுவுல வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் நடுவுல குழந்தைங்க படிக்கிறாங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனா மினிமம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாதான் கல்வி நன்றாக மனசுக்குள்ள போகும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், கான்சென்ட்ரேஷன் இஸ் த எசன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். கல்வியின் சாரம் மன ஒருமுகப்பாடுன்னு சொல்றார். பெரியவங்களோ சின்னவங்களோ ஒரு விஷயத்த உட்காந்து 10 நிமிஷம் கேட்க முடியாத அளவுக்கு நம்ம ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம படிக்கிறதுக்கு சரியா நேரம். சின்ன வயசுல இளமையில் கல், முதுமையில் கல்லாம் இருக்கட்டும், முதல்ல இளமையில் கல், சின்ன வயசுல படிப்பா. அந்த வயசுல படிக்க வேண்டியதை படிக்கணும். ஸ்கூல் படிப்பு நிச்சயமா படிச்சிருவோம். ராமாயணம் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், வாழ்க்கையை எப்படி வாழணும், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும், என் வாழ்க்கையில இருக்கிற உறவுகள் எல்லாம் நான் எப்படி கையாளணும். சும்மா அது வந்து படிப்புன்னா உடனே பணம் சம்பாதிக்கிறது, பெரிய ஆளாகிறது, அது ஒரு பக்கம். நான் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி அமைத்துக் கொள்வேன், என் வாழ்க்கையில இருக்கிறவங்களாம் நான் எப்படி பார்த்துப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் ராமாயணம், சிந்திக்கிறதுக்கு தான் திருக்குறள், இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் படிக்க. அப்போ முதல் 25 வருஷம் படிக்கணும்னு வச்சிருக்காங்க. அடுத்த 25 வருஷம் நீ வேலை பார்த்தே ஆகணும், திருமணம் செய்தாக வேண்டும், குழந்தைகள் பெற்றாக வேண்டும், வாழ்க்கையை நன்றாக விரிவுபடுத்தணும், நிறைய தான தர்மங்கள்லாம் செய்யணும், ஈகை ஒப்புரவு அறிதெல்லாம் சொன்னார். ரொம்ப அழகா. அதாவது திருவள்ளுவரோட இல்லறவியல் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த 25லேருந்து 50 வயசுக்குள்ள செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தவ வாழ்க்கை மேற்கொள்ளணும். பொறுப்பெல்லாம் பொறுப்பாக குழந்தைங்கள்ட்ட எல்லாத்தையும் ஆவியை விட்டாலும் சாவியை விடேன்லாம் இருக்காம காலம் வாழ்க்கையில வந்து போதும்பா, நீ சாகர வரைக்கும் நீ வேலை பார்க்கணும்னு நம்மள எந்த சாஸ்திரமும் சொல்றது இல்லை. ஹிந்து தர்ம சாஸ்திரங்கள், திருக்குறள் மாதிரி சாஸ்திரங்களா படிச்சா எதுக்காக துறவரவியல் வச்சார் அவர்? எதுக்காக நிலையாமை, எதுக்காக வந்து வெகாமை, என்னது கல்லாமை, என்னோ வச்சிருக்காரே. வந்து துறவரவியல் அப்படின்னு ஒண்ணு எதுக்காக சொன்ன? அருள் உடைமைலாம் சொல்றார். ஆக நம்ம வந்து பொறுப்புகளை துறந்து விட்டு தவ வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். நிறைய அதுக்கு 50லேருந்து 75 வயசுக்குள்ள நன்றாக தவம் செய்யணும், நன்றாக வந்து யாத்திரையெல்லாம் செய்யணும். உடம்புல சக்தி இருக்கும் போதே நிறைய, அதாவது அதற்கு இந்த பொறுப்பு, அதாவது அதுக்குள்ள என்னென்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுட்டு இந்த
கடல் அலைகள் ஓஞ்சு அதுக்கப்புறம் நான் சமுத்திர ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நிறைய பேரோட லைஃப்ல பொறுப்புகள்ங்கிறது அவ்வளவு சீக்கிரம் தீராது. என்னதான் இருந்தாலும் நான் வந்து அவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அஃப்கோர்ஸ் பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்காக நம்ம உயிராகி நமக்கு கடவுள் இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கார், மனித உடல்ல வாழற வாய்ப்பு. அந்த காலத்தை நம்ம வீணடிக்க முடியாது. சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கும் கடவுளை பற்றி நிறைய சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஜபம் செய்வதற்கும் ஆன்மீக சாதனைகளை தொடர்ந்து செய்வதற்கும் நாம் நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். காலம், அதுக்கான காலத்தை நம்ம கொடுக்கணும். இப்ப கடைசி கால் பகுதியே சந்நியாசம், துறவுன்னு வச்சிருக்காங்க. துறவு வெளியில நம்ம புறத்துல துறவரம் ஏற்காவிட்டாலும் துறவு மனப்பான்மையுடன் வாழ வேண்டும். இறைவனை துறவு மனப்பான்மைனா என்ன, எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி அப்படி இல்லை. இந்த வெறுப்புங்கிற பேச்சுக்கே துறவுக்கும் சம்பந்தமே கிடையாது. துறவி எல்லோரையும் நேசிப்பவர், முக்கியமாக இறைவனை நேசிப்பவர், இறைவனை எல்லா உயிர்களிடத்தும் பார்ப்பவர், குழந்தையின் இயல்புடன். அவரால் என்னென்ன வயசான காலத்துல பெருசா உடம்பால ஒன்றும் செய்ய முடியாது, மனசால எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டு நல்ல விஷயங்களை சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு பகிர்ந்து கொண்டு இந்த மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப தலையிடாமல் இருக்கிறது தான் துறவு மனப்பான்மைன்னு பேரு. அப்படி வாழணும்னு சொல்லியிருக்கு. இது காலம் அறிதல். இதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல படிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து வயதான காலத்திலேயே படிக்கிறோமே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியிருக்கு. ஆனா வயதான காலத்துல படிக்கும்போது என்னன்னா, படிச்சதெல்லாம் மனசுல நிக்கிறது இல்லை, ரிட்டென்ஷன் இல்லை, எனக்கு ஸ்லோகம் மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க. திருக்குறள் மனப்பாடம் பண்ணாட்டி பரவாயில்ல, பொருள் புரிகிறது இல்லையா? வாழ்க்கையில இந்த அனுபவ அறிவோடு சேர்ந்து படிக்கும்போது நிறைய விஷயம் இன்னும் தெளிவா புரியும். 40 வயசு 50 வயசுக்கு மேலதான் விஷயங்கள்லாம் புரியும் நன்றாக. அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் சின்ன வயசுல படிக்கிறதுக்கு ஒரு மகத்துவம் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயதான காலத்துல வந்து நான் பணம் சம்பாதிக்கணும், ஏன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் போறல, இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பின்மை, ஏதாவது. அதாவது எனக்கு இது வந்து ரொம்ப பழகிடுச்சு, நான் 25 வருஷமா பார்த்துட்டேன்னா இது என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. ஒன்றும் தப்பா சொல்லலை நான் அதை. ஆனா கடவுளை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறதா? கடவுளுக்காக நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கோம்? நம்மை பற்றி அறிந்து கொள்வதற்காக, இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறதுக்காக, இந்த வாழ்க்கையை எப்படி நிறைவு செய்யறதுங்கிறத பத்தி யோசிக்கிறதுக்காக செல்ஃப் டைம், செல்ஃப் கேர்னா உடம்ப நல்லா வச்சுக்கிறது, பியூட்டி பார்லர் போறதெல்லாம் மட்டும் இல்லை. இதுவும் செல்ஃப் கேர் தான். நம்ம உண்மையிலே யாரு, நமக்காக நம்ம நேரம் கொடுத்தோமா, இந்த வாழ்க்கையில நம்மளோட பொறுப்பெல்லாம் சரியா ஓரளவாவது பண்ணினோமா? ஓரளவு தான் பண்ண முடியும். யாரும் 100% அப்படியே நான் பொறுப்பெல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படி சொல்றதெல்லாம் ரொம்ப ரேர் தான். முடிஞ்ச அளவுக்கு பண்ணினேன். அப்ப நான் என்ன செய்யணும்? இதுவும் நமக்கு முக்கியமான பொறுப்பு. எது? இறைவனை பற்றி தியானித்தல், இறைவனை பற்றி அறிதல். முதல்ல கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணுமே. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு கடவுளை பத்தி? கடவுள் வாழ்த்திலே பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் சொல்றார். அப்ப அந்த கடவுளை அறிந்து நான் அவர் மீது பக்தி செய்து இந்த பிறவியை நன்றாக நான் பயன்படுத்த வேண்டாமா? ஆக இதுக்கெல்லாம் நான் காலத்தை வந்து பயன்படுத்தணும். காலம் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி தோணும். திடீர்னு பாத்தீங்கன்னா எப்படி இப்படி வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள காலம் முடிஞ்சிடும். டைமா நம்ம எக்ஸாம்லாம் எழுதும்போது 3 மணி நேரம் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து பெல் அடிச்சிருவாங்க. எல்லாம் கட்டுங்க கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப டைம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா டைம் இல்லை. ஏன்னா நம்ம ஆயுட்காலத்துல யோசிச்சு பார்த்தா 100 வயசுன்னு வச்சா கூட அதுல 50 வருஷம் தூங்கியே கழிச்சிடுறோம். பாதி நாள் தூக்கத்துல போயிடுதா? தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதிங்கிற மாதிரி பாதி நாள் தூங்கி போயிடுறோம். நிறைய நேரம் அந்த பணம் சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில என்ஜாய் பண்றது, அதை பண்றது பத்தி படிக்கிறதுக்கு, நம்மை பற்றி சிந்திப்பதற்கு நேரமே இல்லை. இந்த காலம் அப்படிங்கறத வந்து நமக்காக நம்ம கொடுத்தோமா? ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரு கதை சொல்வார். ஒருத்தன் என்ன செஞ்சானா, வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிச்சான், நான் நிறைய சாதிச்சிட்டேன் அப்படின்னு. ஆமா நீ நிறைய சாதிச்சிட்ட அப்படின்னு கடவுளும் சொன்னாராம். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆமா நீ அதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஆமா வெற்றி அடைஞ்சிட்டேன். இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு அவனுக்கு தோணுச்சான், சரி நான் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணலையே, ஏதோ பணம் சம்பாதிச்சேன் சொன்ன, எனக்காக நான் எதுவுமே செய்யலையே, எனக்காக நான் கடவுளை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே, மனித பிறவியை நான் வீணடிச்சிட்ட மாதிரி தெரியுது, நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஆமா நீ ஒண்ணுமே பண்ணலைன்னு சொல்றாரு கடவுளும் வந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் வந்து அவன் செய்யறதெல்லாம் ஆமோதிக்கிற அப்படி அர்த்தம் இல்லை. வந்து நம்மளா ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிக்கிறோம் வாழ்க்கையில, அது கடவுளோட ரப்பர் ஸ்டாம்ப் வேற யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எல்லா நேரமும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி சொல்றாரு, 40 வயசுக்கு மேலே போனஸ் தான் நினைச்சுக்கோங்க. நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம்ல, எப்ப பாரு வந்து இந்த உலகத்துல என்ன என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மோட்ல இருந்து கொஞ்சம் விலகி, ஏன்னா நம்மளால என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்திரியங்கள்ல சக்தி போயிடும். என்ஜாய் பண்றதுக்கு பொருள்லாம் இருக்கும் நம்மளை சுத்தி. அதாவது ஒரு காலத்துல வந்து வறுமை இல்ல வந்து ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், சாப்பிட முடியாது, நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. இப்ப கையில நிறைய பணம் இருக்கு, நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் போய் எதை வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா பாத்தீங்கன்னா சாப்பிட முடியாத அளவுக்கு நோய் வந்திருக்கும். அப்ப வந்து அனுபவிக்கிறதுக்கு பொருள் இருக்கு, ஆனா உடம்புல சக்தி இல்லை, அந்த மாதிரிதான் ஆயிடுது.
இதை பத்திலாம் யோசிக்கணும். கொஞ்சம் வாழ்க்கையில வைராகியம்னா வெறுப்பு இல்லை, திரும்ப திரும்ப சொல்றேன், பற்றில்லாத தன்மை, அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். காலம் அறிதல். அப்ப நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? நிறைய பேர் வந்து கடந்த காலத்துல இப்ப பாரு அப்படியாச்சு இப்படியாச்சு நினைச்சு எதையோ நினைச்சு மனசை போட்டு வருத்தப்பட்டுக்கிறது. அப்புறம் எதிர்காலத்தை பற்றிய கவலை, இது என்னாகுமோ அது என்னாகுமோ அது என்னாகுமோ இது என்னாகுமோ. நிகழ்காலத்துல நம்ம வாழறதே கிடையாது. கடவுள் எவ்வளவு அழகா வந்து ஒரு 3 பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரு பேக் தான் தூக்க சொல்றாங்க, நம்மளா 3 பேக்கையும் தூக்குறோம். கேட்கவே இல்லை நம்மள. கடவுள் வந்து 3 பேக் இருக்குப்பா, ஆனா இந்த ஒரு பேக்கை மட்டும் நீ இப்ப தூக்கிக்கோ அப்படின்னு சொன்னா, நம்ம கடந்த காலத்தையும் சுமக்கிறோம், வருங்காலத்தையும் சுமக்கிறோம், நிகழ்காலத்தையும் சுமக்கிறோம். அதனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்ப இன்னைக்கு என்ன, நிகழ்காலத்தில் வாழ்வது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆன்மீக சாதனை. சுவாமி யதீஸ்வரானந்தர்னு ஒரு பெரிய சாது இருந்தார் ராமகிருஷ்ண மடத்துல. அவர் சொல்வாரா, பிரசன்ட் ஈஸ் பரமாத்மன், நிகழ்காலம் என்பது கடவுள். அப்ப இந்த நிகழ்காலத்தை நான் எவ்வளவு தூரம் நல்லா பயன்படுத்துறேன், ஒவ்வொரு நாளையும் எவ்வளவு மலர்ச்சியோட உயிரோட்டத்தோட அலர்ட்டா நிகழ்காலத்துல நன்றாக நான் எப்படி வந்து பணியாற்றுறேன், எவ்வளவு அழகா செயல் புரியுறேன், மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறேன், என்னோட வாழ்க்கையில வந்து பேலன்ஸ்டா எப்படி இருக்கேன், உடல் நலத்தை கவனிச்சு, மனநலத்தை கவனிச்சு, புத்திக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து, பிராணனை கவனிச்சு எல்லாத்தையும் சரியா வச்சிருக்கேனா, இது போன்ற கேள்விகளை நாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அந்த காலம் அறிதல் அப்படிங்கிறத திருவள்ளுவர் வேற கோணத்துல சொல்லியிருந்தாலும் நம்ம எவ்வளவு வேணாலும் இதை யோசிச்சு சிந்திக்கலாம். காலம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விந்தை. வேதாந்தத்துல வந்து காலம் ஒரு மித்யானா என்ன, ஒரு இல்யூஷன். அது பார்க்கதான் இருக்கிற மாதிரி இருக்கு, காலம்னு ஒன்னே கிடையாது. ஏன்னா மாறிட்டே இருக்கு இல்லையா. இப்ப வந்து ராத்திரி 7 மணி அப்படின்னா அமெரிக்கால வேற டைம், ஆஸ்திரேலியால வேற டைம், சிங்கப்பூர்ல வேற டைம். ஆனாலும் அதுல ஏதோ ஒரு ஒழுங்குபாடு இருக்கு, அதை வச்சு நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த காலம்ங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த காலம் என்பதே ஒரு கற்பனை, கற்பிக்கப்பட்ட ஒன்று, நம்மளால நம்ப முடியாது, அதான் உண்மை. காலம் என்பது வந்து ரிலேட்டிவ், சார்புடையது. இப்ப வந்து நமக்கு யாருக்காவது வெயிட் பண்றோம்னு சொன்னா ரொம்ப நேரமா தெரியும். பிடிச்ச ஒரு செயல்ல ஈடுபடும் போது இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிட்டா மாதிரி தோணும். இதெல்லாம் நம்ம எல்லாருமே அனுபவமான விஷயம் தானே. காலம் அப்படிங்கிறது, காலத்தோட அருமை யாருக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. யார் வந்து ஒலிம்பிக்ஸ்ல அந்த அத்லெட்டிக்ஸ்லாம் ஒரு மைக்ரோ செகண்ட்ல வந்து ரைஸை தவற விட்டவனுக்கு தெரியும். ஒரு வருஷத்தை ஒரு எக்ஸாம் எழுதாததுனால ஒரு செமஸ்டர் தவற விட்டவனுக்கு தெரியும். இந்த காலம், அந்த டைம் வரும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, உடம்புல மூச்சு காத்திருக்கும் போதே இறைவனை துதித்துக்கொள்னு சொல்லுவாங்க. இந்த சாக போற நேரத்துல சங்கரா நம்ம நிறைய பேரு என்னென்ன காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயதானதுக்கு அப்புறம் வந்து நான் சின்ன வயசுல ஹோமம் எல்லாம் சரியாவே பண்ணல, இப்ப ஹோமம் பண்ண, வயசானவங்களை ஹோமம் பண்ணவே சொல்ல சாஸ்திரத்துல. வயதானவர்கள் நிறைய தியானத்துல ஈடுபடணும், நிறைய ஜபங்கள் ஈடுபடணும், இறைவனை பற்றி நிறைய நினைக்கணும். உடம்புல சக்தி இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் வந்து பெரிய பெரிய பூஜைகள், அது அவரவர் விருப்பம், அவரவர் சூழ்நிலை, அவர் அதை பத்தி இதுவா சொல்லல, அதை விமர்சனம் பண்றதுக்கு நாங்க ஆள் கிடையாது. ஆனாலும் எந்த காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே வந்து உடம்புல சக்தி இருக்கும்போது என்ன செய்யணும், உடம்புல சக்தி குறைந்த போது என்ன செய்யணும், உடம்புல ஒரு நாளைக்கு கண்டிப்பா சக்தி குறையும், அதுக்குள்ள நான் என்ன பண்ண, நல்ல நல்ல விஷயங்களை படிச்சு வச்சுக்கணும். அப்ப போய் புத்தகத்தை கொண்டா, என் ஐபாடை கொண்டா, எனக்கு காது கேட்கல, அது உண்மை. யாருடைய உதவியும், எந்த கேட்ஜெட்ஸோட உதவியும் தேவைப்படாமல் நம்ம படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது கூட என்ன பண்ணோம்னா, இறைவனை நன்றாக நினைப்பதற்கு, அதுவரை படித்த விஷயங்களை தியானிப்பதற்கு. எனக்கு தெரிஞ்ச சில மாதாஜிலாம் மனசுக்குள்ளேயே கிரிவலம் பண்ணுவாங்க, மனசுக்குள்ளேயே மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரேன்னு அவ்வளவு வாட்டி போயிருப்பாங்க வாழ்க்கையில. அவ்வளவு சாதனைகள் செஞ்சு அவ்வளவு யாத்திரை பண்ணதுனால நினைச்சா மனசுக்குள்ள கேதார்நாத் வரும். கோவில் பூட்டினா என்ன, நான் மனசுக்குள்ள இப்ப கேதார்நாத்ல இருக்கேன், இப்ப நான் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேங்க, இப்ப நான் வெளியில வந்திருக்கேன் அப்படி நினைக்கலாமே. அப்படி வந்து நினைச்சு நினைச்சு மனசை பழக்கணும். ஆக இந்த காலம்ங்கிறது அந்தந்த காலத்தை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் இளமையில ஒழுங்கா படிக்காம, நடு வயதுல ஒழுங்கா பணம் சம்பாதிக்காம, அதாவது குடும்ப கடமைகள்லாம் சரியா செய்யாம ஏதோ பண்ணிட்ட ஒரு ஸ்லோகமே இருக்கு. அதாவது முதல் கால் பகுதியில் படிக்காதவன், வாழ்க்கையின் 2ஆம் கால் பகுதியில் பொருள் ஈட்டாதவன், 3ஆம் கால் பகுதியில் புண்ணியத்தை தேடாதவன், 4ஆம் கால் பகுதியில் என்ன செய்ய போகிறான். வாழ்க்கையை வந்து வீணடிச்சிடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலம்ங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப நன்றாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காலத்தை முறையாக பயன்படுத்துதல் தான் கடவுள் வழிபாடு, காளி வழிபாடுன்னு சுவாமி சித்பவானந்தர் சொல்வார்.
ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முறையாக பயன்படுத்தும். நிறைய பேர் போர் அடிக்குது பொழுது போல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள்லாம் ஹாப்பியா வாழ்ந்தாங்க தானே உலகத்துல. இன்னும் இப்ப ஸ்மார்ட் போன் இருக்கனால தான் நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பேரு ஸ்க்ரோலிங் அண்ட் சர்ஃபிங் உருப்படியா ஏதாவது பார்த்தோம்னா பார்த்துருக்க மாட்டோம். இப்படி 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 யாரை பார்த்தாலும் ஸ்க்ரோலிங். அப்புறம் இதுல வந்து சேனல் மாத்திக்கிட்டே இருக்கிறது. மனசு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்னு காட்டுது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உட்காந்து நம்ம ஒரு சார்ட் எழுதினோம்னா நான் என்னென்ன பண்ணேன், காலம்புற 5 மணிலேருந்து 6 மணி என்ன பண்ணேன், 6லேருந்து 7 என்ன பண்ணேன், நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் நிறைய டைம் நம்ம இதுல வேஸ்ட் பண்றோம். ரிசர்ச் எல்லாம் சொல்றாங்க. ஒண்ணுமே அதாவது உருப்படியா ஒண்ணும் பண்ணாம இந்த போனை வச்சுக்கிட்டு அதாவது இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நினைச்சிருக்கோம் நம்ம. இதனால எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உருப்படியா பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி தான் ட்ரெயின் அவுட் ஆயிருக்கே தவிர அதுல உருப்படியா வந்து நம்ம எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம். அவ்வளோ ஃபோக்கஸே இல்லை நமக்கு வாழ்க்கையில வந்து. நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து இது குறைஞ்சு போச்சு. லிசனிங் ஸ்கில் இல்லை வந்து ரொம்ப நேரம் கேட்க முடியல. ஏதாவது ஒன்று அமிச்சாக்க ஒரு ஷார்ட்ஸ் அமிச்சா கூட ஃபுல்லா பாருங்க அப்படின்னு 3 நிமிஷம் கூட பார்க்க முடியல. அப்படி இருக்கும். அவ்வளோ ஒரு ஏகப்பட்ட தகவல் குவியலுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்கச்சக்கமா எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் இப்ப அரசியல்னு எடுத்தா 100 பேர் 100 விஷயம் சொல்றாங்க. கலைகள்னு எடுத்தா 100 பேர் 100 விஷயம். எதை கேட்கறது, எதை விடுறது, இதையே பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கையில நம்ம பண்ணணும்னு நினைச்ச விஷயத்துல எப்ப பண்றது? ரொம்ப அதாவது வாழ்க்கை மிக விசித்திரமானது. நல்ல விஷயங்கள்லயே கூட ஒரு அளவு வச்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு வந்து இந்த என்ன சொல்றது, நமக்கான சாதனைகளுக்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்குறோம், ஆன்மீக சாதனைகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம், குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்குறோம், குழந்தைங்களோட பேச எவ்வளவு நேரம் கொடுக்குறோம், வாழ்க்கை துணையோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறோம், காலம் அறிதல். சில சமயம் சில உறவுகள் அப்படியே கவனிக்காம அம்போன்னு விட்டுருப்போம். கூட பேசிட்டு கூட மாட்டோம். ஒரு ஹலோ என்னமோ திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் திடீர்னு பார்த்தா ச்சே அவங்கள்ட்ட நான் பேசவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு தோணும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பேலன்ஸ்டா இருக்கா நம்ம வாழ்க்கை வந்து. உண்மையிலே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, எல்லாரோடையும் சமூகத்துல சேர்ந்து வாழும்போது நட்பு, அதாவது ஒரு காரியம் ஆகணும் தான் பேசுறது அப்படி இல்லை. சாதாரணமா கூட ஒரு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நலம் விசாரிக்கிறதுலாம் வந்து அறம் இல்லையா, ஒரு தர்மம் இல்லையா, நம்ம சுத்தி இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் பாத்துக்கிறது, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறது, எல்லாருக்கும் வேணுங்கிற உதவி எல்லாம் செய்யுது. எல்லாத்துக்கும் காலம் வேணும். நம்மளோட லைஃப் வந்து அப்படியே போலரைஸ்டா, ஒன் சைடா ஏதாவது ஒண்ணுல வந்து நான் தீவிரமா இறங்குவேன் அப்படின்னா பாக்கி எல்லா ஏரியாவும் அடிபட்டு போகும். அப்படி இல்லாம பேலன்ஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் காலம் இருக்கணும். நிறைய பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை இழந்து விடக்கூடாது. உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். அதை ஒரு பொழுதும் நம்மளால திருப்பி வாங்க முடியாது. பணத்தை எவ்வளவு பணத்தை கொடுத்து ரிப்பேர் பண்ண முடியாது. அப்பதான் தெரியும் ஒரு கிட்னியோட விலை என்ன, ஒரு லிவருக்கு எவ்வளவு ஆகும், லங்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன, எல்லாம் அப்பதான் தெரியும். ஹாஸ்பிட்டல் போனாதான் இவ்வளவு கோடீஸ்வரங்களா நம்பன்னு தெரியும். ஆக இந்த விஷயத்தெல்லாம் சும்மா ஒரு காலம் அறிதல் அப்படிங்கிறத கருத்தில் வைத்துக்கொண்டு நம்ம யோசிக்கிற விஷயங்களாக அந்த காலம்ங்கிற விஷயத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். காலத்தை வீணடிக்க கூடாது. பரிமேலழகர் சொல்றார் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது. கற்க கசடர குறள் இருக்கு இல்லையா, அதற்கான முகவுரையில சொல்றாரு, நம்மெல்லாம் யாருன்னா சில்நாள் பல்பிணி சிற்றறிவினர். சில்நாள்னா கொஞ்ச நாள் தான் வாழப்போறோமா, அதுல ஏகப்பட்ட வியாதி. பல்பிணி சிற்றறிவினர் சொன்னா எல்லாம் புரிஞ்சிருமானா புரியாது. நிறைய பேர் வந்து சம்ஸ்கிருதம் புரியல, தமிழ் மட்டும் புரியறதான்னு கேட்குறேன். தமிழ்ல நீங்க சங்க இலக்கிய பாட்டு ஒரே ஒரு பாட்டு எடுத்து சொந்தமா பொருள் சொல்லிடுங்க பார்க்கலாம். தமிழ்லயே திருக்குறள் எளிமையா இருக்கு, ஓரளவு புரிஞ்சு. சில திருக்குறளும் கஷ்டம், பட் பொதுவா திருக்குறள் எளிமையா இருக்கு. பட் வேற எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் நாலடியாரோ நீங்க வேற எந்த தமிழ் பாட்டு எடுங்க, உரை இல்லாம நம்மளால படிக்க முடியாது. நமக்கு தமிழும் சரியா தெரியாதுதான் உண்மை. அப்ப இதுக்கெல்லாம் நேரம் எங்க? கம்பராமாயணம் 10,000 பாட்டுக்கு யாரு படிப்பா? யாருமே படிக்கிறது. அப்ப வந்து நாங்கெல்லாம் தமிழர்கள், நாங்கெல்லாம் வந்து தமிழ் மொழி அப்படின்லாம் சொல்லிக்கிறோமே, நம்ம எதையுமே படிக்கிறது இல்லை. நம்மளோட இலக்கியம், அடிப்படை இலக்கியம், திருக்குறள் கம்பராமாயணம் கூட நம்ம சரியா தெரியாம, அட்லீஸ்ட் அதுல ஒரு 10 பாட்டு கூட சரியா தெரியாம நம்ம இருக்கோம், தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய. அப்புறம் எப்படி நம்ம இதை படிக்க வேண்டாமா, இதை சிந்திக்க வேண்டாமா, இதுல கொஞ்சமாவது வந்து யோசிக்க வேண்டாமா, கடைபிடிக்க வேண்டாமா, அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுத்துட்டு போக வேண்டாமா? நம்ம ஃபாலோ பண்ணாதானே அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும். எல்லாம் கிளவுட்ல இருக்கு, ஒன் டிரைவ்ல இருக்கு, அதுல இருக்குல்ல, இது என்னுடைய இதுல இருக்கணும், என்னுடைய மனசுல இருக்கணும் இல்லையா? இந்த சாஸ்திரங்கள் எனக்கானவை இல்லையா இது? ஆக இதை பத்தி நம்ம நிறைய யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதனாலதான் அதை வந்து ஒரு கடமையாவே வச்சிருக்காங்க. நம்ம இந்துவுடைய வாழ்க்கையில பிரம்ம யஜ்ஞம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. இது இம்பார்ட்டன்ட் டியூட்டி. இது வந்து சும்மா பொழுதுபோக்கு கிடையாது. நான் ஃப்ரீயா இருக்கேன் அதனால நான் நாராயணியை படிக்க, ஃப்ரீயா இருக்கேனோ இல்லையோ படிச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது சுவாத்தியாயம், ரிஷி கடன், திருவள்ளுவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒரு 4 அதிகாரமாவது படிக்கணும் திருக்குறள்ல டெய்லி. இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. நம்ம தமிழர்னு சொல்லிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப 1/2 மணி நேரமாவது நல்ல விஷயங்களை படிக்க நான் நேரம் கொடுக்கிறேனா? அந்த காலத்தை பற்றி நான் அறிந்திருக்கிறேனா?
இது காலமே எனக்கு என்னன்னே தெரியாது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காமையே போயிட்டு நிறைய பெரியவங்க ரெக்ரெட் பண்றாங்க. ரெக்ரெட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இப்பயாவது முயற்சிக்கணும். பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லுவாங்க. எந்த வயசுல நமக்கு இதெல்லாம் பத்தி தெரியுதோ அந்த வயசுல இருந்தாவது ஸ்டார்ட் பண்ணணும். இதுல வந்து அலட்சியமாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த முகவரையோட நம்ம இப்ப முதல் குறளுக்கு போலாம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. காக்கை நமக்கு தெரியும், காக்கா. கூகையை பகல் வெல்லும். கூகைன்னு சொன்னா கோட்டான். அந்த கோட்டானுக்கு பகல்ல கண்ணு தெரியாது, அதோட வீக் டைம் என்னன்னா பகல். ஆக அந்த கோட்டானை இந்த காக்கா எப்ப ஜெயிக்கும்னா பகல்ல ஜெயிக்கும். அப்ப எதிராளி எப்ப வீக்கா இருக்கானோ அப்பதான் நீ போய் அட்டாக் பண்ணணும்னு அர்த்தம். காலம், இந்த காலத்தை நீ அறிந்து கொள்ள. எப்ப வந்து அவனுடைய வலிமை குறைஞ்சிருக்கோ அப்பதான் நீ போய் அட்டாக் பண்ணணும், அப்பதான் நீ போருக்கு செல்லணும். காக்கை கூகையை பகல் வெல்லும். காக்கா வந்து கோட்டானை பகலில் வெல்லும். அது போல இகல் வெல்லும் வேந்தற்கு பொழுது வேண்டும். இகல் வெல்லும்னா பகைவரை வெல்லக்கூடிய அந்த அரசனுக்கு என்ன வேண்டும்னா பொழுது வேண்டும். பொழுதுனா காலம் வேண்டும், காலத்தை பற்றிய அறிவு வேண்டும், காலம் அறிதல் வேண்டும். எப்ப அட்டாக் பண்ணினா நம்ம ஜெயிப்போங்கிறது தெரியணும், எந்த காலம் இதற்கு உகந்த காலம் அப்படிங்கிறத தெரிந்து ஒரு அரசன் வந்து போர்ல இறங்கணும் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். நம்மளுடைய வாழ்க்கையே விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை இல்லையா முற்காலங்கள்ல. அதனால எந்த நேரத்துல எந்த பயிர் போடணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அது கூட நம்ம முன்னோர்கள் பாருங்களேன், ரொம்ப அழகா அந்த காலத்துல நல்ல தவ ஆற்றல் மிக்க பெரியவர்கள் எல்லா ஊர்லயும் இருந்தாங்க. அந்த பெரியவர்களுக்கு வந்து நிறைய ESP மாதிரி பவர்லாம் இருக்கும். அவங்க வந்து இந்த வருஷம் மழை எவ்வளவு பெய்யும்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் மழை ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா, எப்போ எந்த பயிர் வந்து எந்த விதை விதைக்கணும், ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் சொல்லுவாங்க. ஆஹா, அதெல்லாம் பத்தி போய் விவசாயிகள்லாம் கேட்பாங்க. இந்த ஜோதிஷம் அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். ஒண்ணு ஜோதிடத்தை ஓவரா நம்புறோம், பயப்படுறோம். 2026 எப்படி வேணா இருந்துட்டு போறது, தயவு செஞ்சு வந்து ஜோசியர்கள்லாம் ஏதாவது சொல்லி பயமுறுத்திடாதீங்கன்னு கூட ஏதோ போட்டிருந்தாங்க பார்த்தேன்னா. ஜோதிடர்கள் அவங்களுக்குள்ள விஷயத்த சொல்றாங்க. ஆனா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கான்டெக்ட்ல என்ன அப்படின்னா, ஜோதிடம் என்பது வேதத்தின் ஒரு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தாய், அந்த வேதத்தை வந்து ஒரு பெண்ணா ஒரு அம்மாவா நம்ம உருவகப்படுத்தினா அவளுடைய கண்கள் தான் ஜோதிஷம்னு சொல்லியிருக்கு. கண்கிறது எவ்வளவு முக்கியமான உறுப்பு. வேதத்துக்கு ஒரு அங்கமாக ஜோதிஷம் இருக்கிறது அப்படின்னா என்ன, ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து வானவியல் எல்லாம் சேர்ந்தது. அதாவது இன்னைக்கு அமாவாசையா, இன்னைக்கு பௌர்ணமியா, இன்னைக்கு என்ன திதி, நான் வந்து இந்த ஹோமத்தை செய்யணும், இந்த பூஜையை செய்யணும், எப்ப செய்யணும். இப்ப நம்ம பாருங்க, ஒவ்வொரு மாசமும் ஒரு இறை வழிபாடு தொடர்புடையதா. இப்ப மார்கழி மாசம், இப்ப திருவாதிரை என்னைக்கு வரும், வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வரும், தைப்பொங்கல் என்னைக்கு வரும், எப்ப பொங்கப்பானை வைக்கணும், மாசி மகம் எப்ப வரும், சிவராத்திரி எப்ப வரும், பங்குனி உத்திரம் எப்ப வரும், அப்புறம் சித்திர மாச பிறப்பு என்னைக்கு, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரனுடைய இயக்கத்தை வச்சுதான் நம்ம வந்து கணக்கிடுறோம். இதெல்லாம் அந்த காலத்துல கணக்கிச்சு நிறைய இதுக்கு வந்து பஞ்சாங்கம்லாம் இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கம், பாம்பு பாக்கிய பஞ்சாங்கம்லாம் சொல்றோம். அந்த பஞ்சாங்கம்லாம் அதுதான் ஜோதிஷம். உண்மையான ஜோதிஷம்ங்கிறது அதுதான். நம்ம வந்து இது ரொம்ப பர்சனலா இப்ப என்னோட இதுக்கு எப்படி இருக்கு, இந்த நட்சத்திரம் இந்த ராசி, இது வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் தவிர இதுலயே ரொம்பவும் என்ன சொல்றது, அதுலயே ரொம்ப அதுக்கு ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது. அந்த காலத்துல அரசர்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க எந்த சமயம் பதவி ஏற்றால் மிக நல்லது. அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு ராஜ குருமார்கள்லாம் இருப்பாங்க, நல்ல இந்த சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இருப்பாங்க. அனுகூலமான சமயம். இங்க பாருங்கன்னா சிவாஜியோட அவ்வளோ பெரிய அந்த அவருடைய அந்த இது நடந்தது இல்லையா, பட்டாபிஷேகம் சிவாஜிக்கு நடந்த போது யாரு கூட சமர்த்தர் இருந்தார், சமர்த்த ராமதாசர். ராமருக்கு நடந்த போது வசிஷ்டர் கூட இருக்கார். ராஜராஜ சோழன் கூட ரொம்ப லேட்டா தான் அரசாட்சி எடுத்துக்கணும், நல்லா ஸ்டடி பண்ணார். அவர் வாழ்க்கையிலே அது மாதிரி இருந்தது. முதல்ல எடுத்த உடனே ராஜராஜன் வந்து அரசன் ஆகல, வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய ஸ்டடி பண்ணார், நிறைய டிராவல் பண்ணார், இலங்கைக்கு போனார், அங்க போனார், இங்க போனார். அந்த அனுபவ அறிவோடு அதுக்கப்புறம் தான் அவர் ராஜா ஆனார். ஆக அதற்குரிய காலம் வரும் வரை வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் ராஜா, உடனே நான் 22 வயசு ஆச்சு நான் தான் அடுத்தது அப்படின்னு கிடையாது. லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்கு. லேர்னிங் மட்டும் இல்லை, அதுக்கு காலம் என்ன உகந்த காலம். சிலதெல்லாம் வந்து காலத்துல வந்து நடக்கும். நம்ம என்னதான் தட்டி கிட்டி பறிச்சாலும் உரிய காலம் வரும்பொழுதுதான் சில விஷயங்கள் நடக்கும். பொறுமையா இருக்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
எனக்கு உடனே குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு 2 மாசத்துல ஆசைப்பட்டா முடியுமா? 10 மாசம் வெயிட் பண்ணாதான் குழந்தையோட முகத்தை பார்க்க முடியும். அது மாதிரி வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு நம்ம பொறுமையாக உரிய காலம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளே லைஃப்ல பார்க்கலாம். சரியான காலம் வந்தா எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும். நம்ம எஃபர்ட்லாம் பண்ணியிருப்போம், ஆனாலும் டக்குன்னு அது நடக்கும். இன்னைக்கு ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோடாரியை வச்சு ஒருத்தன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மரத்தை வெட்டுறான். டயர்டா போயிட்டான். அடுத்த அடி வைக்கிறதுக்கு கையில அவனுக்கு சக்தி இல்லை. ஒரு நிமிஷம் அப்படி வெயிட் பண்றான், தானா முறிஞ்சு அந்த கிளை விழுது. அவ்வளவு முயற்சி அவன் பண்ணியிருக்கான், அதுக்கு டைமும் வந்துருச்சு, விழுந்துருச்சு. அது மாதிரி சக்சஸ்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஒரு ஒரு சந்திப்பு, ஒரு சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான மனிதரை சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாத்திடும். நிறைய பேருக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, வேற எந்த பிசினஸோ எனிதிங், அதுதாங்க என் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட். நான் அங்க மீட் பண்ணேன் பாருங்க, அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா வாழ்க்கையில, அதுதான். அந்த மாதிரி ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு இறைவனுடைய அருள், நம்முடைய முயற்சி. எப்ப எது ஃப்ரக்டிஃபை ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால உரிய காலம் வரும். சில சமயம் சில ஜோசியர்கள்லாம் உங்களுக்கு அப்பதானே வெயிட் பண்றது நல்லது. வெயிட் பண்றது இந்த சென்ஸ் அதுக்காக ஒன்றும் பண்ணாம சோம்பேறியா உட்கார்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதற்குள்ள தயாரிப்புகளில் ஈடுபடுவது, உரிய காலம் வந்தவுடன் அதை எடுத்துக்கொண்டு செல்வது, இதையும் அளவா வச்சுக்கணும். இது இந்த ஜோதிஷத்தோடைய இதை வந்து கேட்டுக்கிறதுல தவறு இல்லை, ஆனா அதுலயே மயங்கி போயிடக்கூடாது. பொழுதனைக்கும் பரிகாரம் பண்றேன், என் டிசைனே இப்படிதான் அப்படி சொல்லிட்டு நம்ம தப்பிக்க கூடாது. நன்றாக முயற்சி பண்ணணும். அப்போ வந்து அதை வந்து ஒரு இதுவா வச்சுக்கணும், ஒரு பக்கபலமா வச்சுக்கணும். சரி இறைவன் அப்ப வந்து எனக்கு எப்ப வந்து இது எப்ப நடக்கணுமோ நடக்கும். சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம தலைகீழ்னாலும் நடக்காது. உரிய காலம் வந்துன்னா டக்குன்னு நடக்கும். அது திருமணமோ எனிதிங் நீங்க நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ண, இப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். எப்படி நடக்குதுன்னா டைம்ங்கிறது வந்து கடவுளோட கையில இருக்கு. நமக்கு அது வந்து ரொம்ப புரியாது. ஆனா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து இது உரிய காலம் எப்ப வரும் அப்படின்னு சில விஷயங்களை ஒத்தி போடணும். சில விஷயங்களை இமீடியட்டா செய்யணும். அதே மாதிரி இந்த இடத்துல திருவள்ளுவர் வந்து எதிராளியை வந்து வெற்றி கொள்றதுக்காக சொல்லியிருக்காரு. எதிராளியோட வீக் மொமெண்ட் எப்பயோ அப்ப பார்த்து சரி. நம்மளே ஒரு பிசினஸ் பண்ண போறோம்னா, இப்ப நீங்களே பாருங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் என்ன எழுதி போட்டிருக்காங்க. வின்டர் வந்ததுன்னா நல்ல கீசர் அதெல்லாம் விற்பாங்க, சம்மர் வந்ததுன்னா ஏசி விற்பாங்க. மாத்துறாங்களா இல்லையா? அந்த காலம் அறிதல், எந்த காலத்துல எது வந்து அதிகமா வித்து போகும். டிவிஎஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த செப்டம்பர் அதெல்லாம் வந்து தீபாவளி சீருக்காக நிறைய பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் அந்த இதெல்லாம் நிறைய அதெல்லாம் வித்து போகும். எப்போ எது வந்து நல்லா விற்கும், எப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் இப்போ வருஷம் முழுக்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பல விஷயங்களை வந்து எப்போ இந்த பிசினஸ் பண்ணா கிளிக் ஆகும், எந்த சமயம் இந்த ஆஃபர் போட்டா கிளிக் ஆகலாம் தெரியணும்ல வந்து. அதுதான் காலம் அறிதல். இது எதுல வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். திருக்குறள் வந்து அவ்வளவு ஒரு அழகா இடம் கொடுக்குது. நம்ம எவ்வளவு வேணாலும் இதை வந்து வச்சு சிந்திக்கிறதுக்கு. இகழ்வெல்லும் வேந்தற்கு பொழுது வேண்டும். நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், நான் மேல் நிலைமைக்கு போகணும்னு சொன்னா எனக்கு வந்து டைம் பத்தி எனக்கு ஒரு அறிவு இருக்கணும். நான் எப்பயோ வந்து சொல்லுவாங்க இல்லையா, நல்ல மழை பெய்யும் போது நான் வந்து உப்பு விற்க போனேன், காத்தடிக்கும் போது மாவு விற்க போனேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. எந்த காலத்துல என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு செய்யணும். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. सद्गुरुनाथ महाराज की जय।